மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ ஷான. ஏன சோனனே என்னம்மா உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு குடுக்குறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுபுட்ட. அருவாமனையா கடிச்சு தின்றனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதையே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி சீக்கிரம் சாண பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும், அதாவது சாண பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எடுங்கடா, எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சிரி துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா, இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சால பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்சது மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கத்திருச்சு கத்திருச்சு கத்திருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. ஆஹா, மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கச்சுக்கிறா எப்படா போவே? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. ஏய், 6 மாசமா நான் தேடி இருந்தவன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ளபூச்சி, வெட்டர்வா வேல்கம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டான்டா வந்துட்டான்டா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாணம் பிடிச்சாண்டா மத்தவனுக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. டேய், அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்று என்னடா சாணக்களி சவுண்ட் கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டலாம் வெட்டின முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு கேட்கிறேன். போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோலோ நடந்துட்டு இருக்கான். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா இறப்பா. 18 பட்டி கிராமத்துக்கு இந்த ஒரு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா முதல்ல உணர்ந்து பேசு. என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. மலங்கினது மலங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச வாய்க்குள்ள விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர் திரும்ப கூட கும்பிட்டுல. அப்புறம் என்ன கூற? இப்படித்தான் விராலிப்பட்டில ஒருத்த வாய்க்கு நேர விரல நிறுத்தி 5 விரல இறந்து விட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியுறான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டால. ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம்டா, விளங்காத வேலை. டேய், இந்த விரல் திருப்பல்ல நீங்க தானே வைக்கிறீங்க. மம்முட்டி, அது மலையாள நடிகர்ல. இத சொன்னேயா? இது பட்டி சமாச்சாரம். ஐயோ பயலா, ஒரு லிமிட் இல்ல பரதேசி. ஏண்டா இந்த சிலுக்கோரட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்?
இந்த காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும் தான். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன்னு ஒரு கேன சாண புடிச்ச போய்ஸ் அப்படி. டேய் 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 டேய், யாரோட சாண பிடிச்ச சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. என் வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரைக்கு ஏடா எம்ஜிஆர் கட்டி பிடிச்சு பாத்துக்கா நீ? பாத்துக்காடா அப்படி அடிக்கிறோம்டா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாய பாருப்பா, வேடிக்கை பாடுறா. என்ன பண்ண போற நீ? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு, கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாண பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங் என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப டேய் ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கறல. ஏய் என்னடா அது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்ச. ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இருக்கீங்க போய். ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போய் பேசி. திரும்ப பக்கம். அப்படி இரு. அதான் நான் சொல்ல 7-8 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சதாடா? போய் மூஞ்சிய குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டேட்டாங்களே அன்னைக்கு. என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். சீட்ரா நீ. என்னப்பா ஏன்ட்ட சொல்லப்பா. ஒத்தே வெட்டு தலை துண்டா போற மாதிரி அட தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உன்கிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. ஏன் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுக்கிட்டே உன்கிட்டயே சாண உடிச்சண்டா. என் ஒழுக்கு ஓவா வாங்கினீல ஓவா. ஓவாவா? ஓ ரூபாவா? அவாவா. ஆமாப்பா போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வேலையில வச்சுக்கிறாத. உனக்கு தான் பணம் தானே? கொஞ்சம் இரு. இந்தா 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா போகணும். 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வாங்க பாரு டேய். நான் வேணாடா டேய். சொன்னா கேளுங்கடா டேய். வெட்ட போறா. சோனா வெட்டி போறா. என்னை போட வேண்டாம். டேய் கோபா டேய். சோனா. புரியா அவனே. எங்கடா போய் நீ? ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாதடா. ஒரு அப்பறாடிடா. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க சாமி. சோனா என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா. அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. சோனா ஏய் வேணாம்டா. ஏய் மகளே நீ. ஏய் சோனா கேளு.